allindiapackages.com சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா எங்கே இருந்தீங்கனாலும் சரி, இந்தியா வந்துட்டு டூர் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு கூடவே இருந்து நீங்கள் கோயில் எங்கே போகிறீங்கனாலும் சரி இந்தியாவில் சுற்றி காமிச்சு உங்களை சேஃபாக வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. ஒரு தமிழர் நடத்துகிற சின்சியரான ஒரு பிஸ்னஸ் இது. அவங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக்கே வந்து அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து சாட்சி. ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாம் இங்கே வந்து இப்போ இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறது வந்து கனவு வாரியம் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். அதோடைய லீட்ஸ் தான் அவங்க வந்து ஜியா அண்ட் திஸ் இஸ் அருண் சிதம்பரம். இவர் யாரும் கிடையாது, ஆனல்கன் சிதம்பரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பல விதத்தில் வந்து பெருமையை சேர்த்து தந்தவர். எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து அவர் தான் ஹெல்த் அட்வைசர். அவங்களோட சன் தான் வந்து அருண் சிதம்பரம். ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க இது உள்ள வர்றாங்க அப்படின்ட்டு. எதுக்கு வார்னர் பிரதர்ஸ் உள்ள வரணும்? ஏன்னா இது வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என் படத்தை வந்து ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வந்து வாங்கியிருக்கு, அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா யூஸ் பண்ணி இன்னைக்கு சேல் பண்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டாங்க. ஏதாவது ஒன்று மார்க்கெட் ஆனால் பரவாயில்ல, சிலவங்க ஓப்பனா கான்ட்ரவர்சி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, எப்படியோ ஒன்று நியூஸ் பேப்பர்ல என்னோட வந்தா ஓகே அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு சினிமா போயிருச்சு. இதோட முயற்சி அப்படிங்கிறது இந்த வார்னர் பிரதர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சவாலாக தான் இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஆனால் எங்கே சவால் இருக்கோ அங்கே தான் வாய்ப்புகளும் இருக்கும். அதை நான் தினமாக நம்புகிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து உண்மையும் கூட. இப்போ நான் கதை எழுதி, நான் வந்து இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இந்த படத்தை இயக்கி இந்த படத்தில் லீட் ரோலும் நான் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கதையை எழுதுனதுலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வானபுரஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஏகப்பட்ட சவால்கள், ஏகப்பட்ட சிக்கல்கள் தான் வந்து இருந்துச்சு. அதாவது எங்கே திரும்பினாலும் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிச்சு, அதாவது பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி தான் வந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சது. ஸோ ஒன்னொருத்துக்குமே வந்து இப்போ டைம் எடுக்கும். இப்போ எனக்கு வந்து இப்போ முன்மாதிரி யாரும் கிடையாது, எனக்கு வந்து இங்கே சினிமாவில் வந்து யாரும் பரிச்சயம் கிடையாது, நான் வந்து ஒரு சினிமாக்காரனும் கிடையாது, நான் ஆடியன்ஸ்ல வந்து ஒருத்தன். இப்போ எப்படி நீங்கள் வந்து இப்போ இண்டிபெண்டாக வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி நீங்கள் வந்து ஏகப்பட்ட சிக்கல்களில் இந்த சந்திச்சு வந்தீங்களோ அதே மாதிரி தான் சினிமாலே நானும் பண்ணியிருக்கேன். ஒரு வித்தியாசம் எனக்கு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு என்னன்னா, நான் யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணேன். மாஸ்டர்ஸ் அங்கே ஐஐடி சிகாகோவில் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு 8 years இருந்தேன். அப்போ வந்து எனக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு ஒன்னே ஒன்று தான். அங்கே நிறைய தமிழ் தெலுங்கு திரைப்படங்களை வாங்கி அங்கே நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். சிவாஜி, பீமா, வாரணம் ஆயிரம், வில்லு, ஏகன், வினை தாண்டி வருவாய், இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நான் பார்த்த வேலை அங்கே ஜேபி மார்கன் சேஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய பேங்க்ல நான் ரொம்ப நல்ல பொசிஷன்ல வந்து அந்த வேலை பிடிக்காம நான் வந்து இங்கே இந்தியா வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த இடைப்பட்ட காலத்துல நான் 2 புத்தகங்கள் எழுதினேன். அந்த 2 புத்தகங்களுமே அப்ப ஜனாதிபதியாக அப்துல் கலாம் அவர்கள் படிச்சு பார்த்து அருமையான கருத்துக்கள் பாராட்டினாங்க. நான் எழுதின 2வது புத்தகத்துடைய பேர் வந்து முயற்சியை மூச்சாக்கு. அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு அப்ப அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு என்னை கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்ப ஆசீர்வாதம் பண்ணி அவங்க சொன்ன வார்த்தை, உனக்கான களம் அமெரிக்கா கிடையாது, நீ இந்தியாவுக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸை நான் புரிஞ்சு தெளிஞ்சு வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 6 வருஷம் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் என்னமாச்சும் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேனே தவிர என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சிக்கல் அது. இப்போ சில பேருக்கு வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஆனால் ரொம்ப சில பேருக்கு தான் வாழ்க்கையில் என்ன ஆக போகணும்னு ரொம்ப சின்ன வயசுலேயே தெரியும். எனக்கு ஒரு மிகப்பெரிய படைப்பாளி ஆகணுன்றது வந்து எனக்கு உள்ள ஒரு எண்ணமாக இருந்தது. ஆனால் அந்த படைப்பாளி ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு சினிமா இயக்குனராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு அது அப்போ தெரியல. இங்கே வந்ததுக்கு அப்புறமும் கூட சினிமா எடுக்கணுன்றதுலாம் வந்து ஐடியாவே இல்லை. சரி, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வச்சேன். அப்போ வந்து நம்ம சினிமா பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு கதை எழுதக்கூடாதுன்னு வந்து எனக்கு தோணுச்சு. நான் நல்லா எழுதுவேன், எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கதை எழுதுனது கிடையாது. சரி, கதை எழுதி வைப்பணும், ஒரு கதை ஒன்று எழுதுனேன். அதுதான் அந்த கனவு வகையம் படத்துடைய கதை. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த கதையை ஏன் அளவுக்கு யாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்ப இந்த படத்தை ஏன் நாமளே டைரக்ட் பண்ணக்கூடாது. ஆனா அது வரைக்கும் எனக்கு டைரக்ஷன் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நான் ஒரு ஆடியன்ஸ், எனக்கு நல்ல ரசனை எனக்கு உண்டு. ஸோ எனக்கு என்ன மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்குதோ அந்த படம் தான் ஓடுது. ஓகேங்களா? எனக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா அந்த படம் வந்து சரியா போறது இல்லை.
ஏன்னா மக்கள் ரசனோட என் ரசனை ஒத்து போகுது. அப்போ ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த கனவு வரையும் திரைப்படம். சரி, இப்போ கதை எழுதியாச்சு, கதை எழுதுனா போதுமா, எப்படி நீங்க டைரக்ட் பண்ணுவீங்க? இருங்க நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்காங்க. So Jia, you have been an integral part in this movie, you know. How challenging is to perform a role like this, because this completely has to do with nativity, okay? Yeah. Tamil nativity. Yeah. So you're from a different region, your lifestyle is completely different. How did he approach you first, and then how did you agree to the project? He called me for an audition, so I came in for an audition. First, he told me everything about the film. I really liked it. I was really intrigued to do it. Then I gave the audition. Luckily, I passed. So then he gave me this bomb, saying that there won't be any prompting on my sets. I was like, what? It's my first Tamil film. Would it be Telugu? I've done 2 Telugu films, so I would have managed, you know, like I've never, like, it's okay. But Tamil is like, and it sounds very difficult to me, Tamil. It is a very difficult language. So then he was like, don't worry about it. It's my job to get it done. I was like, okay, I have no idea. So he called me for a 10 days workshop. We did that, and I was pretty much cool with the lines, and I was through with them, and also we practiced scenes together. Okay. So we were pretty much comfortable. So also, you understood the lines and then spoke. Yeah. Okay. இந்த இதில் நம்ம இந்த ஜேர்னிக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ ஆக்சுவலி அது எனக்கு ரீஜியன் அந்த பாகுபாடுலாம் கிடையாது. பட் இப்படி ஒரு ஆக்ட்ரஸ் இந்த ஈக்குவேஷனுக்குள்ள கொண்டு வருது, நம்ம நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு மும்பைலேருந்து ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க, இல்லை ஒரு கல்கட்டாலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து எவ்வளோ டஃப்புங்க. அதாவது ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க, ஏன்னா இது வந்து நம்மளோட 10வது படம் கிடையாது, இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதில் நிறையா வந்து இட் இஸ் ரைடிங் ஆன் தட் மூவி. அப்படிங்கிறப்போ எவ்வளோ டஃப்புங்க ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறப்போ மேனேஜ் பண்ணி நம்ம நினைச்சதை கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டமா ஈஸியா? ஆக்சுவலா சரியான ஹீரோயின் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, அவ்வளவுதான். ஆனா என்னன்னா வந்து ஹீரோயின் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்லை. ஓகே, ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஒரு 600 பேருக்கு மேல பார்த்தாச்சு. எங்க அப்பாவே கேட்டாரு, நீ என்ன பெரிய ஃபிலிம் டைரக்டர் நினைச்சிருக்கியா நீ? இன்னும் நீ ஆக்சுவலா வந்து என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ் தெரிஞ்ச ஒரு பொண்ணா பார்த்தேன். ஓகேங்களா, எனக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் கேரளா பக்கமாச்சு வந்து போய் போவேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஏகப்பட்ட பேரை பார்த்தாச்சு. ஒன்று நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு செட் ஆகுது, ஒன்று நான் வந்து ஸ்டார்ஸ் யாரையும் பார்க்கல, அப்கமிங் தான் பார்த்தேன். ஒன்று லைக் முதல் படமாக இருக்கணும், இல்லை 1-2 படம் எனக்கு அவங்க பண்ணவங்களா இருக்கணும், அதெல்லாம் என்ன செய்வாங்க ஓகே தான். இப்படி தான் பார்த்தேன். நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு மேட்சாக இவங்க வந்தாங்க. இவங்க ப்ரொஃபைல் பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம ஆடு பார்க்க நல்லா இருக்காங்க, ஆனால் வந்து என்னன்னா பக்காவா வந்து ஒரு பக்க பாம்பே பொண்ணு மாதிரி தான் வந்து இருந்தான். சரி நம்ம கதைக்கு வந்து அவங்க செட் ஆவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. அண்ட் இந்த கதை ஹீரோயின் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியில இருந்து ஒரு கிராமத்துக்கு வர ஒரு பொண்ணு தான். ஸோ பக்க கிராமத்து பொண்ணு கிடையாது, ஒரு சிட்டி பொண்ணு தான், பட் கிராமத்துக்கு வர. ஸோ பட் ஸ்டில் அந்த தமிழ் இதுக்குள்ள வந்து பொருந்தணும். சரி கூப்பிட்டு பார்ப்போம், கூப்பிட்டு பார்த்தோம். இவங்க கிட்ட இந்த வேலையை வாங்கலாம்னு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் லுக்ஸ்லாம் மாற்றி பார்த்தோம், ஒரு லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம், ஃபிட் ஆவாங்கன்ற நம்பிக்கை வந்துச்சு. அதனால வந்து அப்படியே மாத்திட்டோம், அவ்வளவுதான். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கணும். என்னன்னா, இப்போ ஜேபி மார்கன் ஒரு பெரிய கம்பெனி, லுக்ரேட்டிவான ஒரு ஜாப் யூஎஸ்ல விட்டுட்டு கனவு வாரியம் மாதிரி ஒரு கனவுல வந்து இங்க வந்தாச்சு. தலையும் தெரியல காலும் தெரியல. அப்படிங்கிறப்போ யாராவது ஒரு கைடு எடுத்துக்கிட்டீங்களா? அதாவது இந்த முழு ப்ராசஸ்க்கு ஒரு கைடாவது இருந்தாங்களா, இல்ல கம்ப்ளீட்டா ஹவு டிட் யூ ஃபிகர் அவுட்? அதாவது வந்து ஏன்னா ஃபிலிம் மேக்கிங் கிடையாது, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கே வந்து 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஒரு மூவி நான் விஷுவல்ஸ் பார்க்குறப்போ வந்து அந்த மாண்டாஜ் ஆகட்டும், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில் அவுட்டு எல்லாமே வந்து அவ்வளோ ரசிச்சு ஒரு 15 படம் எடுத்த ஒரு ஃபிலிம் மேக்கருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. அது கிளிக் ஆகுது ஆகல அது வேற, பட் த ஒர்க் இஸ் தேர். இதற்கான கைடன்ஸ் எங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்க நீங்க? பேசிக்காக வந்து நமக்கு என்ன வேணுங்கிற தெளிவு நமக்கு வேணும். அண்ட் எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு வந்து எனக்கு வந்து என்னோட யூஎஸ்
யூஎஸ் எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமா பார்த்து நான் சினிமா எடுக்க நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ கதை எழுதியாச்சு, இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் நம்ம கொண்டு வரப்போம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கு. அடிப்படையாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படம் எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் எடுக்கலாம். என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டை நீங்கள் கெடுக்கவே முடியாது. ஒன்று, ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட், சரியான ஆர்டிஸ்ட், நல்ல டெக்னீஷியன்ஸ், அண்ட் உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு, யார்கிட்ட என்ன வேலையை வாங்கணுங்கிற தெளிவு, அண்ட் உங்களுக்கும் இந்த லெவல் போதுமா இல்லையா எல்லாம் தெளிவாக தெரியும். இந்த தெளிவு இருந்ததுன்னா யார் வேணாலும் படம் எடுக்கலாம். இது ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து முன்னாடி இதே 5 வருஷமா 10 வருஷத்துக்கு முன்னாடினா நீங்க கேட்க கேள்வியில வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்களே. ஸோ இதை நான் மட்டும் புதுசாக பண்ணலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஆளுங்களே வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. சார்லி சாப்ளின் யார்கிட்டையும் வேலை செய்யாமல் அவர் படம் எடுத்தார். அவர் எடுத்த படங்கள் ஹிட் ஆச்சு. குவிண்டன் டாரன்டினோ யார்கிட்டையும் வேலை செய்யல. அவர் சினிமா பார்த்தா அவர் சினிமா கற்றுக்கிட்டார். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே உதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி யார்கிட்டையும் இல்லாமல் வந்து பாமான படங்களும் இருக்கு, ஹிட்டான படங்களும் இருக்கு. அதே மாதிரி பல பேர்கிட்ட ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணி ஹிட் கொடுத்தவங்களும் இருக்காங்க, ஃப்ளாப் கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்க ரசனையை பொறுத்து தான் இருக்கு. Did you show this movie to your parents, to your family? Did you Oh, I haven't watched it yet. Did you at least watch your portions? No, nothing at all. Like even while shooting, so it used to be like very quick. Since we were done with like we had practiced our scenes and dialogue, so we were all quick. So it was all going like that. Like I didn't even get a chance to like, can you just play back and show me the shot? Like I haven't seen myself at all. Okay. Or even a single footage that I've seen, nothing at all. But did he plan very well? Did you feel that he's an amateur doing a movie, or how did you feel in the sets? On sets, actually, I was only like I was just wowed by the thing that he's directing as well as he's acting, because both the jobs I find it's very difficult, and it's like you have to be either here or there. Like you can't do both the jobs together. So I was like, how are you doing it? So that thing was in my head, so I didn't see what else was happening on set. And I was totally into myself, like my dialogues and all of that. So I didn't actually. But then he didn't make me feel, or the entire nobody felt like he was a newcomer, or nobody made me feel like I was a newcomer. So. Okay. Did you visit a lot of villages? Yes. Not lot. I guess just one. No, we went to like 4 places actually. Okay. But Everything looked the same to you. Yeah, everything looked the same to me. But people were really lovely. Okay. Like the kids were really lovely. Like they would just come up to me like in their recess and stuff like that. Whenever they had free time, they would just come up to me with a paper and pen and ask me for autograph. It's like, what are you going to do with that? They're just like that. That was really nice. இப்போ ஜர்னி அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதாவது ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டம். பார்த்தா 2 ரெமி அவார்டு அப்படின்னு போட்டிருக்கீங்க. கேட்டால் ரஷ்யா போனேன், உக்ரைன் போனேன், சைனா போனேன், எல்லா இடத்துலையும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உண்மையாலுமே அந்த நீங்கள் எனக்கு அந்த காமிச்ச அந்த ரிவ்யூ வீடியோ, அந்த ஃபீட்பேக்கில் நீங்கள் நடந்து வர்றது பார்த்தா உண்மையுமே ஒரு தமிழனா பெருமையாக இருந்துச்சு. ஓகே, ஒருத்தர் வந்து தனியாக அது ஜெயிக்கு தோக்குங்கிறது வேற, அந்த ரெக்கக்னிஷன் ஒருத்தருக்கு நம்மளால கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் ஃப்ரம் த ஹார்ட் தான் எல்லாருமே சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாருமே மேடப்பா வந்து சொல்லலை. எப்படி இந்த ஐடியா வந்து, அதாவது வந்து இதுவுமே வந்து ஸ்கெட்சா, அதாவது வந்து இங்கெல்லாம் கொண்டு போகணும், இங்கே போய் அடிக்கும் அப்படிங்கிறது ஸ்கெட்சா, இல்லை வந்து இது அப்படியே எதேச்சியா வந்து அப்படியே படம் பண்ணும் போதே வந்து அப்படியே எதேச்சியா கான்டாக்ட்ஸ் மூலமா அமைஞ்ச ஒரு விஷயமா அது? பேசிக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கதை எழுதி முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை அவார்டுக்கான மெட்டீரியல் இருக்குன்னு தெரியும். ஆனால் அவார்ட் ஃபில்ம் மேக்கிங்னு வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்குள்ளேயே இந்த படம் போகலை. ஏன்னா எனக்கு என் படம் அவார்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என் படம் வந்து கமர்ஷியலாக ஜெயிக்கணும். கமர்ஷியலாக ஜெயிச்ச அவார்டு வாங்கிச்சுன்னா சந்தோஷம். ஸோ இந்த கமர்ஷியல் மேக்கிங் தான் இந்த படத்தில் பண்ணோம். அண்ட் நான் இப்போ யதார்த்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு படம் வந்து நான் டைரக்ட் பண்ணி இப்போ ப்ரொடியூசர் வந்து இப்போ எங்கள் அப்பா ஆனழகன் சிதம்பரம், என் பிரதர் கார்த்திக் சிதம்பரம், 2 பேர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்.
ஸோ இப்போ இது ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி ஓகேங்களா. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் படம் எடுத்து முடிச்சிட்டேன், இதெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு எதுவும் அனுப்பலை, நான் ரிலீஸிங்க்கு இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா யதார்த்தமாக ஒரு ஆடியன்ஸை இதே மாதிரி இன்னொருத்தா பண்ணால் நான் என்ன தெரியுமா யோசிப்பேன், இவரே படம் எடுப்பாராம், இவரே நடிப்பாராம், இவரே வந்து எல்லாத்தையும் பண்ணுவாராம், யாரு பார்க்கறது அப்படிங்கிற கொஸ்டின் யதார்த்தமாக வரும், எனக்கே வரும். அப்போ இதை உடைக்கணும். அப்போ எனக்கு தான் தெரியும் நான் இன்னும் ஒரு படம் எடுக்கல அப்படின்றது. அதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் ஓகேங்களா. ஆனா அதை ஆடியன்ஸுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறது, நான் ரெகுலர் இல்லடா நான் சர்டிபிகேட் தான் வந்து ஆமா, சோ நான் வேறடா அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு நான் யூஸ் பண்ண டூல் தான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். அப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு யாரும் ப்ராப்பர் கைட்ல எனக்கு யாரும் கிடையாது, இதுவும் நானே பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இப்போ அகைன் இதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்களே தெரிஞ்சீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எல்லாமே இருக்குது, நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணி வந்து இப்போ எது டாப்பான ஃபிலிம் ஃபெஸ்டிவல், எதுக்கு அப்ளை பண்ணா ஒர்த், எதுக்கு அப்ளை பண்ணா ஒர்த் இல்லை, நம்ம தான் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். அண்ட் இது நிச்சயமா ஆண்டவனுடைய ஒரு அருள் தான் ஓகேங்களா. சத்தியமா வந்து இந்த படம் கதை எழுதும் போது இது 2 ரெமி அவார்டு வாங்கும், 7 இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கும், 15 இன்டர்நேஷனல் ஹானர்ஸ் வாங்கும், 2 ரெமி அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிமா இருக்கும். இந்த ஃபிலிமை வந்து வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வாங்கின அவார்டை, ஆங்லி வாங்கின அவார்டை நம்ம வாங்குவோம், அதை வாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்டர் நம்ம இருப்போம். அதனால சத்தியமா எதுவுமே கற்பனையிலே இல்லை. ஸோ இது வந்து இந்த ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லவே முடியாது, இது என் ட்ரீம்ல கூட கிடையாது. ஆனா இது உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டெடிகேட்டடா உண்மையா நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலனை கண்டிப்பா கடவுள் கொடுப்பார். இதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்காங்க, இது நான் அனுபவப்பூர்வமா நான் இதை உணர்ந்தேன். எப்படி நான் ஒண்ணு என்னன்னா, நீங்க பேசுறதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா அந்த பாசிட்டிவிட்டி. இப்போ ஏன்னா நான் எங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பேசுவேன், புலம்பல்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன். அப்பா அது இங்க இந்த பில்லு கொடுக்கணும்ப்பா, அதை கொடுக்கணும், செட்டில் பண்ணும்ப்பா, எப்படி ரிலீஸ் ஆகுதில்ல அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேனே தவிர, நான் உங்களை வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன், அன்னைக்கும் இதே இந்த டெம்போல தான் இருந்தீங்க, இன்னைக்கு அதே பாசிட்டிவ்ல இருக்கு. இது எப்படி அப்பா கிட்ட இருந்து வந்ததா இல்ல அவங்க எல்லாம் அப்படி ட்ரெயின் பண்ணி? அப்பா பாசிட்டிவா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பா வந்து இப்ப சின்ன வயசுல வந்து ஆண்டனகன் ஆகும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு பாடி பில்டர் ஆகிறது வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. இன்னைக்கும் அந்த ஃபீல்டு ரொம்ப கஷ்டமான துறை தான், உங்களுக்கு பெரிய ஏர்னிங்ஸ் எதுவும் இருக்காது. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபுட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அப்ப அவங்க பண்ண அந்த 70s 80s பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த கைடன்ஸும் கிடையாது. இப்ப எந்த முன்னுதாரணமும் இப்ப நிறைய பேர் இருக்காங்க, அப்ப யாருமே கிடையாது. அப்ப அவங்க வந்து சுயம்புவா தான் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அதோடைய கஷ்டங்கள் இருக்கு. அப்ப சாப்பாடுக்கு வந்து இப்போ பாடி பில்டிங் பண்றீங்கன்னா எக்ஸசைஸ் நிறைய பண்ணும்போது நிறைய சாப்பிடணும், சாப்பாடு காசுக்கு எங்க போகுது? ஸோ காசு கிடையாது. அப்போ வந்து இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நிறைய மேனேஜ் பண்ணி இல்லாத பல போராட்டங்களை சந்திச்சுதான் அவங்க அந்த லெவலுக்கு வந்தாங்க. மேபி அது வந்து அந்த ஜீன்ல கூட வந்து இப்போ இருக்கலாம். இன்னொன்று வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து என்னுடைய இன்டென்ஷன் எப்போதுமே என் ஆட்டிடியூட் வந்து ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், என் பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். ஸோ இன்னொன்று வந்து என் சிந்தனை எப்போதுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல வந்து நான் காலேஜ் முடிக்கும் போது 8 திசையும் உனக்கு எதிரா 9ஆம் திசையை நீ எழுப்பு, இதுதான் என் ஆட்டிடியூட். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் பாசிட்டிவாக நான் பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் கஷ்டங்கள் தாண்டி தான் நம்ம வரோம், கஷ்டம் இல்லாம யார் இருந்திருக்கா சொல்லுங்க? ஆனா என்னன்னா, நான் வாழ்க்கையில ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டது, நான் இந்த படம் எடுத்து இப்ப இருக்கிற அந்த பீரியட் நான் வாழ்க்கையில ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டது. ஆனால் நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த பீரியட் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இதுதான். ஏன்னா நான் செய்யற வேலையை நான் பிடிச்சி ரொம்ப ரசிச்சு செஞ்சேன். அதாவது நான் யூஎஸ் விட்டு வந்தபோது அந்த கம்பெனில என்ன சொன்னாங்கன்னா, அந்த கிளையண்ட், நீ ஏன் வேலையை விட்டு போற, இங்க இன்னும் கொஞ்ச நாள் இரு அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா. எங்க அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இன்னும் கொஞ்சம் செட்டில், இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நீ இந்தியா வரலாம் அப்படின்னு வந்து இப்போ அவங்க கேட்டான். இப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிடிக்காத ஒரு வேலையை நான் ஒழுங்கா செஞ்சிருக்கேன். என்னைய மாதிரி தான் இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பிடிக்காம ஒரு வேலையை கரெக்டா செய்வாங்க. ஆனால் பிடிக்காம ஒரு வேலையை நான் சரியா செய்யும் போது பிடிச்சி ஒரு வேலையை செஞ்சா நான் எப்படி செய்வேன், அதுதான் வந்து என்னை இங்க நகர்த்திட்டு வந்துச்சு. ரெண்டாவது எங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு வரலாங்க. மனுஷன் எப்ப செட்டில் ஆகும்? சாகும் போது செட்டில் ஆகும், அது வரைக்கும் செட்டில் ஆகவே மாட்டான். நம்ம தேவை இன்னைக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய தேவை வந்து 50 லட்சம் ஆகும். 50 லட்சத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம தேவை 5 கோடி ஆகும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ரிஸ்க் இல்லாம லைஃபே கிடையாது. இன்னொன்னு, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, நீங்க பண்ற வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாகவும் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது. அப்ப எல்லா தொழிலையுமே கஷ்டம் இருக்கு, எல்லா தொழிலையுமே ரிஸ்க் இருக்கு. ஐடியில வேலை பார்த்தாலும் என்னைக்கு வேணாலும் உங்களை வேலை விட்டு போகணும்னு சொல்லலாம், என்னைக்கு வேணாலும் கம்பெனியோட ஸ்டாக் வந்து உங்களுக்கு இறங்கலாம். ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது, வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது.
இப்போ பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போங்களேன். கனவு வாரியம் ஒரு மீட்டர் போட்டு இது போட்டிருக்கீங்க. ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம், சைக்கிள்லாம் சுத்திட்டு இருக்கீங்க, சம்திங் உள்ள போயிட்டு இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் அந்த மெக்கானிக்ஸ் ஏதோ அது வந்து ப்ராப்பரா தெரிஞ்சு பண்ண ஒரு இது வந்து நிறைய விஷுவல்ஸ்ல வந்து தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு கிராண்ட் ஐடியாவை படமாக்கி இருக்கீங்களா, இல்ல அந்த ஒரு சின்ன லைனை யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த மெஷின்ஸ் இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்தீங்களா? சரி, இது ரொம்ப சிம்பிளான கதை. ஸோ படத்துல காட்டுற விஷயம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்போ படம் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் விஷயம் கம்ப்ளைண்ட். இப்போ கவர்மெண்ட் அதை பண்ணல அப்படின்றதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ மின் தட்டுப்பாடு வந்து இப்போ படம் பேசுற விஷயம் அதுதான், இந்த மின்வெட்டு. ஸோ கதை ரொம்ப சிம்பிள். மின்வெட்டால கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் பாதிக்கப்படுறோம், ஒரு யங்ஸ்டர். அதுக்கு என்ன பண்ணான்றதுதான் படம். இந்த படம் பார்த்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமானா 200% இவன் பண்ணது சாத்தியம். ஸோ அதுக்கான ரிசர்ச் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, நீங்க பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ ரிசர்ச் இருக்கு படத்துல. ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரிஞ்சுதான் லாஜிக். அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கும் போது யாருமே டேய் இது சினிமா மாதிரி அவன் ஏமாத்திட்டான்டா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து சினிமாலேயே வந்து நான் உணர்த்தணும்னு நான் நினைச்சேன். ஸோ இது எல்லாமே லாஜிக்கலா பாசிபிள் ஒண்ணு. இன்னொரு பெரிய சொல்யூஷன்ல ஒண்ணு சொல்லலாம். இந்த படத்துல கண்டிப்பா ஒரு தீர்வு ஒண்ணு இருக்கு, அது சொல்ல. அதான் இதுதான் தீர்வுன்னு வந்து சொல்லல, இதுவும் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு, நம்ம யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நமக்கான தேவையை நாமளே வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். எதுக்கு சும்மா தேவையில்லாம வந்து மற்றவங்க வந்து நம்ம க்ராஸ் சொல்லிக்கிட்டு, எனக்கு க்ராஸ் சொல்ல வந்து பிடிக்காது. ஸோ அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுதான் வந்து இப்ப இந்த படம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்து என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து இந்த மின்வெட்டுல வந்து இந்த மின் தட்டுப்பாடுல மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்சாரத்தை வந்து நீங்க சேமிக்க முடியாது. ஸோ அந்த டெக்னாலஜி உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. ஸோ நீங்க எவ்வளவுதான் மின்சாரத்தை நீங்க உற்பத்தி செஞ்சாலும் அதை வந்து இன்னைக்கு தேவை வந்து உங்களுக்கு 1000 மெகாவாட்னா நீங்க 10,000 மெகாவாட் வந்து நீங்க உற்பத்தி செஞ்சாலும் மிச்சம் 9,000 வாட் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் தான். அப்ப நீங்க ரொம்ப பெருசா சேமிக்க முடியும், ஒரு அளவுதான் நீங்க பண்ண முடியும், ரொம்ப நீங்க சேமிக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து உலகத்துல இந்த டெக்னாலஜியே வரல. இதை எவன் ஒருத்த கண்டுபிடிக்கிறானோ நாளைக்கு அவன் கண்டுபிடிச்சா அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதாவது சொல்லுவோம் 96% ஆஃப் வில்லேஜஸ் ஆர் எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொல்றோம். 96% கிராமங்களுக்கு மின்சாரம் போயிருச்சுன்னு சொல்றோம். ஆனா 69% வீடுகளுக்கு மட்டும்தான் மின்சாரம் போயிருக்கு, மற்ற வீடுகளுக்கு இன்னும் மின்சாரம் போகல. இந்தியாவில மொத்தம் 13,000 கிராமங்களுக்கு மேல இன்னும் இருட்டுல தான் இருக்கு. இதெல்லாம் ஃபேக்ட். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வருஷம் இந்த மின் தேவை வந்து 1200 மெகாவாட் கூடிக்கிட்டே இருக்கு. சோ புதிய மின் திட்டங்கள் மூலமா தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். சோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளவுதான் பண்ணும், அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, படம் வந்து 9 நாடுகளுக்கு டிராவல் பண்ணியிருக்கு. இந்த 9 நாடுகள் இப்போ வந்து யூஎஸ்ல படம் போயிடுக்கு, சைனா போயிடுக்கு, கொரியா போயிடுக்கு, ரஷ்யா போயிடுக்கு. இங்க எங்கேயுமே இந்த பவர் அவுட்டேஜ், இந்த பவர் கட்டுன்ற விஷயமே கிடையாது. அப்ப பவர் கட்டுன்ற விஷயம் இங்க இல்ல, ஆனா படம் அதை பேஸ் பண்ணி தான். அப்படி இருந்தும் அவங்க ஏன் படத்தை அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த படம் பவர் கட்டை பத்தி மட்டும் கிடையாது, ஒரு இளைஞனுடைய ஒரு கனவு. அந்த கனவை நோக்கி ஒருத்தன் போகும்போது அவனுக்கு வந்து என்னென்ன தடங்கல்கள் வருது, அதை அவன் எப்படி சமாளிச்சு வரான்றது தான் வந்து படத்துடைய ஒரு ஐடியா. ஸோ படத்தை வந்து ரஷ்யால வந்து ஒரு 18 வயசு பொண்ணு வந்து இப்ப இந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்து கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அழுதுகிட்டே வெளில வந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அவங்க ஏன் அழுதாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா விசாரிக்கும் போது தான் வந்து இப்ப அவங்க சொன்னாங்க ஏன் அழுதான்றதுக்கு. ஷி வாஸ் மூவ்ட். இப்போ படத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு 3 இடத்துல அவங்க அழுதாங்களாம். இன்னும் மொழி தெரியாதவங்களே படத்தை பார்த்து 3 இடத்துல அழுதுருக்காங்க, மூவ் ஆயிடுக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழல் வந்து வரும் அந்த ஹீரோவுக்கு. அப்போ ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது அவங்க கண் கலங்கினாங்க. இந்த ஹீரோ எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கே வந்துச்சு. படம் பார்த்து முடிச்ச உடனே அந்த ஹீரோ ஜெயிப்பான். ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பி மூவி தான். அப்ப ஜெயிக்கும் போது அவங்க தான் ஜெயிச்ச ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு. அப்ப ஒரு பிலிம் மேக்கர் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஒண்ணு வந்துச்சு. இந்த படம் வந்து இத்தனை விருதுகள் வாங்கினாலும் இது அவார்டு படமே கிடையாது. ரொம்ப ஜாலியா கமர்ஷியலான ஒரு சென்சிபிள் சினிமா. இந்த படத்துல வில்லன் கிடையாது, இந்த படத்துல ஃபைட்டு கிடையாது, இந்த படத்துல குத்துப்பாட்டு கிடையாது, இந்த படத்துல பெரிய கிளாமர் கிடையாது. ஆனாலும் படம் எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. During this travel, what did you enjoy the most? Any memorable moments out of this whole shoot or the whole process?
There are many actually, because see, I have never shot for such a concept before, where I haven't even done any comedy movie or a show or anything like that. So it was very interesting when there were these science experiments that was happening. So even he, I guess, I don't know if he tried it before or he was doing it on set for the first time. But then it was very interesting for me. Even if I am not shooting, I'll just stand there and watch because that was so interesting. He even did the rainbow and all of that stuff. Okay. Like, and it actually happened. I was like, are you serious? Like, this is so cool. Like, you can impress any girl with that. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சீக்கிரம் சொல்லுவாங்க. So I think I got the idea. ஸோ ஆக்சுவலாக வந்து பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா சயின்ஸை வந்து நீங்கள் ஜாலியாக கற்றுக்கலாம் அப்படின்றத விஷயம். Okay. இப்போ நம்ம ஊரில் நான் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். யூஎஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இது இவ்வளவு ஜாலியா இருக்கு, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி சொல்லி தர மாட்டேங்கிறாங்க எனக்கு தோணுச்சு. அதை இந்த படத்துல வச்சிருக்கோம். ஸோ சயின்டிஸ்ட் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதை பார்த்து அது விஷுவலாவும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரிலாம் ஏன்டா அதை நம்ம ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி நிச்சயமா வரும். இல்ல நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் நீங்க ஜாலியா சொல்லி தர முடியுமோ அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ் இல்லாட்டி இன்ஸ்பயர் பண்ற விஷயங்கள் படம் மூலமாவும் நிறைய சொல்லலாம். ஆமா, இன்னைக்கு இந்த இன்ஸ்பயர் பண்றது இந்த குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிறது ஒரு ஜான்ரா ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல தான் வரும், இல்லைன்னா ஏதோ ஒரு கோட்டேலி ஆஃபில் லீவ்ல தான் வரும். மொத்தமே ஒரு 5 படம் தான் எடுப்பாங்க. மற்ற ஒரு 60% வந்து சும்மா ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல சம்பந்தமே இல்லாம ஒரு நாம பார்க்காத ஒரு வாழ்க்கையை ஒரு படமா எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. எவ்வளவு முக்கியங்க இந்த மாதிரி படங்கள். கனவு வாரியம்னு கேட்கல, கனவு வாரியம் மாதிரி நம்ம சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற ஒரு பாசிட்டிவ், இது உண்மையாலுமே வந்து சொசைட்டியை வந்து இம்பாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இம்பாக்ட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் வந்து இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமா இந்த படம் உங்களை பாதிக்கும். அது வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தை இந்த படம் பார்த்துச்சுன்னா அது எந்த வகையில பாதிக்கும்னா, நமக்கு கடவுள் வாழ்க்கையில ஒண்ணு வேணும், லட்சியம் ஒண்ணு வேணும் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட மனசுக்குள்ள கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஒரு இளைஞன் பார்க்கும்போது என்ன ஆனாலும் என் கனவை எவனுக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழலுக்காகவும் நான் விட்டே கொடுக்க கூடாதுன்ற நம்பிக்கையும் வெறியும் வேகமும் கண்டிப்பா அவனுக்கு வரும். பெரியவங்க பார்க்கும்போது நம்ம பசங்களை இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிச்சயமா ஒன்று வரும். அண்ட் படம் முடிஞ்சு வெளில வரும்போது ஒரே ஒரு நம்பிக்கையோட வெளில வருவீங்க, நம்ம கனவை தோற்றான்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். இந்த படம் பேசுற விஷயம் அதுதான். இப்போ உலகத்துல ஏகப்பட்ட பெரிய ஆளுங்க இருக்காங்க. நீங்க பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க, மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கோங்க, எந்த துறையில ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்க, எந்த துறையில நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க ஏன் பெரிய ஆளாகும்? ஒரே ஒரு காரணம் யோசிச்சு சொல்லுங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு பில் கேட்ஸுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கும் மைக்கேல் ஜார்டனுக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஒத்துமை ஒன்று இருக்கு. அவன் கனவு வந்து கைவிட்டதே இல்லையா? கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிச்சதுக்குலாம் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், ஆனா அடிப்படையான ஒரு காரணம் ஒரே ஒற்றுமை, பிடிச்சதை செய்யறது தான். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நான் பிடிச்சதை முதல்ல செய்யல. நான் முதல்ல 12th முடிச்சது விருப்பப்பட்டது விஸ்காம் படிக்கணும்ன்றது. அப்ப விஸ்காமுக்கு இவ்வளவு பேர் ஸ்கோப் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாங்க, நீ வந்து விஸ்காம் படிக்காது அப்படின்னா. நான் இன்ஜினியரிங் படிச்சேன். எங்க அப்பாக்காக தான் நான் யூஎஸ் போனேன். எங்க அப்பாக்காக தான் அங்க நான் 8 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்காக நான் இங்க இந்தியா வந்துட்டேன். ஸோ பட் நான் யூஎஸ் போனது எங்க அப்பா பேச்சுக்கிறது நல்லதுதான். ஏன் அப்படின்னா ஐ டோன்ட் ரிக்ரெட் தட். அங்க போனா எனக்கு வந்து கொஞ்சம் பக்குவம் வந்திருக்குமா அப்படின்றது. மேபி நான் ரொம்ப அருமையான சினிமாக்கு வந்து வச்சுக்கோங்களேன், மேபி வந்து நான் எப்படி இருந்திருப்பேன் சத்தியமா நல்லா யோசிச்சே பார்க்க முடியல. அது வேற ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்துச்சு. அதை வந்து இங்க அண்ட் வந்து நான் பண்ற வேலையை கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான முயற்சியில தான் நான் இருக்கேன். அண்ட் வந்து அண்ட் ஐ பிலீவ் ஐ வாஸ் ப்ரொஃபஷனல் வித் எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்த மாதிரி படங்களுக்கு கோலிவுட்ல வந்து வரவேற்பு என்ன இருக்கு? அதாவது மக்களை விட்டுருங்க, கோலிவுட்ல இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறீங்க. யாரா ஹீரோ அப்படின்னு, நான் தாங்க ஹீரோ, நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு போறீங்க. என்னென்னலாம் நடந்தது? ஆக்சுவலா என்னென்ன அவமானங்கள் வந்து இருந்துச்சுங்க? ஏகப்பட்ட அவமானங்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல்ல நான் படம் எடுக்கும் போதே வந்து உனக்கு படத்தை உனக்கு சினிமா பத்தி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு சினிமா எடுக்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் எனக்கு 10ஓட 11 இருக்கிறதுக்கு பிடிக்காதுன்னு. 10ல் 1 இருக்கிறது எனக்கு வக்கு இல்லை அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது எனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட அவமானங்கள் இருக்கு. ஸோ படம் எடுத்து முடிச்சாச்சு. படத்தை வந்து நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு நான் அனுப்புறேன். நான் வந்து இங்கே வந்து எனக்கு நல்லா நான் யதார்த்தத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் சினிமாக்கே நான் வந்திருக்கேன். ஸோ தெரியாம வந்து ஒரு சும்மா ஒரு வேகத்தில் நான் அந்த படத்தை எடுக்கல, யதார்த்தம் தெரிஞ்சுதான் நான் எடுத்தேன். படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து யார் அப்ரோச் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியும்.
படம் இதே படத்தை இத்தனை அவார்டு வாங்கிட்டு வார்னர் பிரதர்ஸ் பண்றாங்க. இதை இப்படியே இதெல்லாம் இல்லாம நான் கொண்டு போய் காட்டினாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ புதுசு, எல்லாம் புதுசு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம் தான், ஃப்ரெஷ்ஷான மியூசிக் டைரக்டர், எல்லாம் அப்கமிங்கான ஒரு டெக்னீஷியன் டீம்ஸ் தான். ஸோ இப்படி இருக்கும்போது ரிசப்ஷன் பெருசாக இருக்கிறது நல்லாவே தெரியும். அதனால இந்த ஃபெஸ்டிவல் கூட்டுக்கு போனேன். ஃபெஸ்டிவல் போகும்போது வந்து இப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க, நான் வேலையை விட்டேன். அமெரிக்கா வேலையை விட்டுட்டு நான் ஆக்சுவலாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூஎஸ்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் இங்கே நான் நைட் டைம் ஒர்க் பண்ணி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரே சமயத்தில் நான் கதையை எழுதி இதையும் என்னால் பண்ண முடியல. கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அது டோட்டலாக அதுக்கு ஒரு பிரேக் ஒன்று போட்டேன். பிரேக் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போ ஷூட்டிங் எடுத்து முடிஞ்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அனுப்புறேன். ஸோ எதார்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அடுத்த படத்துக்கு போவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அடுத்த படம் ரொம்ப திறமையானவங்க. கனவு வாரியம் அவங்களுக்கான திருப்பு முறையை தரலன்னா கண்டிப்பா வேற ஒரு படம் தரும். ஏன்னா அவ்வளவு திறமை அவங்களுக்குள்ள இருக்கு. மியூசிக் டைரக்டர் இருக்கு, கேமராமேனுக்கு இருக்கு, எடிட்டர்ல இருந்து இல்லை எல்லாருக்குமே இருக்கு, ஆக்டர்ஸுக்கும் எல்லாருமே இருக்கு. எல்லாருமே அடுத்த லெவல்ல படத்தை கொண்டு போனாங்க. ஸோ ஆனா எனக்கு இந்த வாய்ப்பு விட்டா வேற வாய்ப்பு கிடையாது. இந்த பஸ்ஸை விட்டா நான் மறுபடியும் அமெரிக்கா தான் ஃப்ளைட் பிடிச்சு போகணும். எனக்கு அது பிடிக்கல. அப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஸோ எனக்கு இது டூ ஆர் டை கிடையாது. நான் ஜெயிச்சே ஆகணும். இப்போ எனக்கு வந்து கேள்வி என்னன்னா, எல்லாரும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. நீ எத்தனை நாள் வந்து ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை வந்து எத்தனை நாளைக்கு வந்து நீ தாங்கிட்டே இருப்ப கேள்வியெல்லாம் எனக்கு வந்துச்சு. யதார்த்தம் வரதான் செய்யும், அதையும் தாண்டி வரதுதான் வந்து வாழ்க்கை. இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த சிரமங்கள் வந்து இருக்கதான் செய்யும். பட் இது வந்து எனக்கு வந்து கஷ்டமா தெரியல. ஏன்னு தெரியலன்னா, நான் செய்யற வேலையை நான் பிடிச்சி செஞ்சேன். அண்ட் இன்னொன்னு வந்து நான் தூங்கும் போது கூட இந்த படத்தை பத்தி தான் நான் யோசிப்பேன். படம் எடுத்து முடிச்சாலும் இதை எப்படி கொண்டு போறது, இது நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இப்படிதான் என் சிந்தனை இருக்குமே தவிர வேற எதுலையும் வந்து இருக்காது. ஸோ வந்து இது ஒன்றும் புதுசான விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிறது தான். என்ன ஒருத்தருக்கு சினிமாவில் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து இது இன்னொன்னு எல்லாரும் இப்படி செய்யும் போது கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன், உங்களை எல்லாரும் கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க. நீங்க வேலையை விட்டு யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுறேன்னு சொன்னீங்க, எல்லாரும் உங்களை கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க. என்னையும் கிரிக்கெட் தான் சொன்னாங்க. சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாரையுமே, வேற ஒண்ணு படம் நினைக்கிற எல்லாருமே உலகம் கிரிக்கெட் தான் சொல்லும். இந்த படத்துலயும் கிரிக்கெட்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் இந்த படம். அந்த படத்துல தீம் சாங் அதான். இந்த லிரிக்ஸ் இப்படிதான் போகும். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு சாங். டாக்டர் சீர்காழி சிவசந்தர் இந்த படத்தை பாடினாங்க, இந்த பாட்டை பாடினாங்க. ஆனா வெஸ்டர்னைஸ்டா அவங்க பாடியிருக்காங்க. இவன் கிரிக்கெட் தான், இவன் கிரிக்கெட் தான், நீயும் ஆகலாம் நானும் ஆகலாம் யாரும் ஆகலாம் ஒரு எடுசனா, உழைப்ப கொட்டு டின்டின்னா பணம் தானா கொட்டும் டன்டன்னா, எக்ஸ்ரே தந்த கான்ராடர் மனைவி சொன்னா கிரிக்கன் கிரிக்கன் கிரிக்கன், கார கண்ட ஹெச்போட உறவு சொன்னது கிரிக்கன் கிரிக்கன் கிரிக்கன், முதலில் குடையுடன் நடந்தவன தெருவே சொன்னது கிரிக்கன் தான், பூமி உருண்டை என்று சொன்னவன ஊரே சொன்னது கிரிக்கன் தான், ஆட்டு மந்த கூட்டத்துல அறிவை தொலைத்தவன் எல்லாம் அறிஞன் தான், சிந்திக்க மறந்த உலகத்துல அறிவை விதைப்பவன் இங்கே கிரிக்கன் தான், நீயும் ஆகலாம் நானும் ஆகலாம் யாரும் ஆகலாம் ஒரு எடுசனா, சின்னஞ்சிறு மூளைக்கே அகிலம் ஆளும் பலம் உண்டு, மாற்றி யோசி வல்லவனே உனக்கும் மண்ணில் இடம் உண்டு, நாளை வேண்டாம் இன்றைக்கே எழுடா நீயும் வெறி கொண்டு, நித்தம் வணங்கும் சாமிக்கே அதிகம் இங்கே வசவுண்டு, பணத்தை தேடும் கூட்டத்திற்கு பணத்தை தேடும் கூட்டத்திற்கு கனவை துரத்த சொல்பவன் கிறுக்கன் தான், நீங்கள் வாழும் உலகத்தை செதுக்கியது இந்த கிறுக்கர்கள் தான். இதுதான் இந்த படம், இதுதான் இந்த இதுதான் என் வாழ்க்கையும் கூட. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா வாழ்க்கையும் இதுதான். அது சொல்றது, அதாவது அது பாட்டு பாடுறது வேற, நீங்க சொல்றது வந்து உட்காந்துட்டு நமக்கு அப்படியே வந்து ஏதோ 2-3 பூஸ்ட் கப்பு குடிச்ச மாதிரி இருக்கு. இல்லைங்க, என்னன்னா one thing I just want to ask you, how inspired are you from a character like this, you know, apart from being an actress and all that, while being introduced to him, obviously, you know, you would have been introduced as he's your producer or actor. Yeah. You would have traveled with him for a long time now. Did you take any inspiration from him for your life? I'll be honest, you know, if you have not taken, no issues. No. I wouldn't call it inspiration or something like that, but there are these few things that I got from him. Like, he's very calm. You know, like, because he knows that anger is not going to solve any problems. He's very calm. I am a person like, I'll stay calm, but then I'll burst out and it'll be bad.
But then even if anybody bursts on the set, he will handle it very in a calm way. So I need to learn that, like patience. Patience is what I learned from him. Hard work is what I learned from him. Like, I love hardworking people. Like, I have even this tattoo. It's a Latin phrase, or Okay. aspera ad astra, which means through hardships to the stars. Okay. So I love people who work hard for their dream, for their ambition, for their passion. Like, even if they fail, no matter what, like, they'll keep trying and they'll work hard for it. So I love people like that, and he's one of them. Oh, okay. That sounds genuine. ஸோ பிரதர், இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுங்க. ஒரு ஆடியன்ஸாக, ஒரு ஃபேமிலியாக, ஏன்னா நீங்கள் அதான் சொல்கிறீங்க ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, எதுக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும்? ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏன்னா காசு பே பண்ணுறாங்க, 120 ரூபா. உங்களை நம்பிட்டு இந்த இன்டர்வியூ நம்பிட்டு கூட 4 பேர் புக் பண்ணலாம். ஏன் அவங்க போய் இந்த படத்தை பார்க்கணும்? இந்த படம் பார்த்தா உங்க கனவை தோற்றன்ற நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு வரும். அண்ட் இது அவார்டு படம் இல்லை, ரொம்ப ஜாலியான படம். போனீங்கன்னா நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்பிக்கையோட வெளில வரலாம். அதுக்காக இந்த படத்தை பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ரொம்ப யூனிக்கான படம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஒரிஜினலான ஒரு படம் இது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆதரிக்கும் போது தான் என்னை மாதிரி இன்னும் நிறைய புதிய படைப்பாளிகள், புதிய சிந்தனைகளோட நிறைய நல்ல சினிமாக்களோட வருவாங்க. அண்ட் இது சொல்கிறேன், இது பக்கா ப்ராப்பர் சென்சிபிளான கமர்ஷியல் சினிமா. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த படம் பார்க்கணும் நிச்சயமாக நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அதான். தேங்க்யூ. எப்படி இவ்வளோ கான்ஃபிடன்ஸ்? எதுவுமே அசர்றதே கிடையாது இல்லைங்களா? இல்லை, நான் வந்து இட்ஸ் நாட் ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே. நான் ப்ராக்டிக்கலாக பேசுறேன். ஓகே. ஸோ நான் அனுபவபூர்வமாக வந்து நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் தி ஆடியன்ஸ் ஃபீட்பேக். ஓகே. எனக்கு இந்த கண்டென்ட் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. இது நிச்சயமா ஒரு நல்ல படம் தான். அண்ட் ஒரு நல்ல படம் எடுத்துன்ற ஒரு திருப்தி எனக்கு நிச்சயமா இருக்கு. ஓகே. அண்ட் நிச்சயமா வந்து ரெஃபர் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்கு எனக்கு. Do you have any reasons for the audience to watch this movie? I can't force anybody to watch the film. So I would say that it's my first Tamil film, and I really want you guys to support us. And it's a new team, like the entire team is new, and we have worked really hard, except the senior actors, like they are not new. It's a very fun movie, but we hope that in the end of the film we send out a little message or a little inspiration. That will be enough for us. Like, if we end up seeing you guys getting out of the theater with a happy face, that will be more than enough for us. So I hope you guys support us and love us and welcome us with big hands. Short and sweet. ரொம்ப ஹாப்பி பிரதர். ஆக்சுவலாக எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி தெரில. நான் வந்து உங்ககிட்ட நிறைய ஒரு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அப்பப்போ உங்க 2 மணி நேரம் வந்து உங்ககிட்ட உட்காந்தா போதும்னு நினைக்கிறேன். 2 புக்கு படித்த மாதிரி. ஒரு வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல். இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு வந்து சொசைட்டியில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நிறையா. ஏன்னா எல்லா பெசிமிஸ்டிக், உலகமே அழிய போகுது, அப்படிதான் நம்மளை வந்து திணிச்சு நம்ம ரொம்ப நெகட்டிவாக அப்படியே வந்து ஒரு மூட்டை மாதிரி ஆயிடுறோம். ஸோ அந்த நோக்கத்துக்காகவே ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பிரதர். இந்த படம் எப்படி இருக்கு அது வேற, உங்களுடைய நோக்கம் ரொம்ப பியூரான ஒரு நோக்கம். எல்லாமே நெஞ்சிலிருந்து தான் வருது, வாயிலிருந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டியே. அண்ட் அதுக்காண்டி மட்டும் இல்லை, ஒரு மேக்கரா உங்களை வந்து இந்த படம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கிட்ட ரெக்கக்னிஷன் கிடைக்கணுமோ the people, I think they will recognize you. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்படி தெரியுது. கண்டிப்பா இது மக்களுக்கான சினிமா மட்டும்தான். ஏன்னா இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இது வந்து வேற நாடுகளுக்கு போயிருந்தாலும் இது வந்து தமிழக மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். சில நாடுகளில் இந்த மின்வெட்டு பிரச்சனையே இல்லை, அங்கேயே படம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இது நல்லா இங்க இருக்கிற மக்கள் நல்லா ரேட் பண்ணுவாங்க. அண்ட் சயின்ஸ் ரொம்ப ஜாலியா சொல்லியிருக்கோம். நிச்சயம் மக்களுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இவ்வளவுதான் கொண்டு வந்த ஆண்டவன், அதாவது 3/4 கிணறு தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் கிணறு தான் தாண்டணும். அண்ட் ஆண்டவன் நிச்சயமா அதையும் செய்வான்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 200 பேரோட உழைப்பு இந்த படத்துக்குள்ள இருக்கு. அண்ட் உண்மையா உழைச்சிருக்கோம், அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் நான் நம்புறேன். Very happy meeting you. Fantastic interview I had. Thank you for being here. Enjoyed it. Meet you another time. Maybe. Sounds good. Bye. Thank you.